ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம். இந்த பதிவில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடங்க முதுமலை புலிகள் காப்பகம். அந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க மாயார் அப்படிங்கிற ஒரு கிராமம், பழங்குடியினர் கிராமம் பூதநத்தம். ஸோ இந்த கிராமத்தை நம்ம வனப்பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோங்க. தமிழ்நாட்டின் கடைசி கிராமம், மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய மோயர் பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கக்கூடிய கிராமம். தென்னிந்தியா முழுவதும் அழிந்த பிணந்தின்னி கழுகுகள் வாழக்கூடிய ஒரே கிராமம், ஆங்கிலேயர்கள் காலத்து கிராமம் அப்படின்ட்டு பல சிறப்புகள் வாய்ந்த பல படங்கள். முக்கியமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காதலில் விழுந்தேன் நகுலோட படம், அது ஷூட் பண்ண ஏரியான்னு சொல்லி பல படங்கள் எடுக்கப்பட்ட ஒரு கிராமத்துக்கு தாங்க இன்றைக்கி நாம் போக போகிறோம். மசனகுடியிலேருந்து இந்த கிராமத்துக்கு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டோட லத்தியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிறைய வைல்டு அனிமல்ஸ் இந்த ரோட்டில் பார்க்கலாங்க. முக்கியமாக அடிக்கடி நீங்கள் இன்ஸ்டாவில் டைகர் சைட்டிங்லாம் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் அந்த டைகரை நீங்கள் சைட் பண்ணுறதெல்லாம் போஸ்ட் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இந்த கிராமத்துக்கு உள்ளூர் மக்கள் மட்டும்தான் அலோடு, வெளியாட்கள் யாருமே லீகலாக அலோடே கிடையாது. ஆனால் சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. நான் போன டைம் சம்மர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே அனிமல்ஸ் எல்லாம் சாப்பாடே இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருந்தது. ரோடு ஃபுல்லாகவே அனிமல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சுங்க. மான்கள் எல்லாம் கேஷுவலாக பயப்படாமல் மேய்ஞ்சிட்டு இருந்தது. யானைங்களும் அதே மாதிரி தான் இந்த ரோட்டில் அடிக்கடி பார்க்கலாங்களாமா. ஸோ இந்த மந்தி குரங்குகளும் அப்படியே கேஷுவலாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் ஜாலியாக பறவைகளோட சத்தம், விலங்குகளோட எல்லா சைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பசுமையான இந்த கிராமத்துக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிட்டேங்க. வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த வில்லேஜஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் டு நீலகிரி நவ். ஹலோ கைஸ், ஃபைனலாக நம்ம மாயரை ரீச் பண்ணியாச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அந்த ரெட் கலரில் உள்ள அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அண்ணா வணக்கம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வல்ச்சரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வில்லேஜ் தமிழ்நாட்டிலே. ஸோ அதை அடுத்ததாக பேசலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஒன்று மேலே பறந்துட்டுருக்கு, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்ததாக அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த கிராமம் வல்ச்சர் ரொம்ப ஃபேமஸான கிராமங்க. தான் மாயார் கிராமங்க. இங்கே பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா மலை மாடுகள் தான். இந்த மலை மாடுகளோட கவுன்ஸ்லாம் இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. எல்லாமே ட்ரை சீசனு, வனத்துக்குள்ளே போக அனுமதி இல்லை அப்படிங்கிற பல பிரச்சனைகள். அதனால் அதை கேர் பண்ண ஆள் இல்லாமல் எல்லாத்தையுமே அவங்களோட ஜென்ரேஷன் வழி வந்த மாடுகள் எல்லாத்தையுமே விற்றுட்டாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய சொச்சம் மாடுகளோட தாங்க இது. நல்லா வறட்சியெல்லாம் தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய ஒரு மாடு இனம்னே சொல்லலாம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போனால் ஸோ டைகர், லெப்பர்டு இதெல்லாம் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி அது கூட போராடி உயிர் பிழைத்து வீட்டுக்கு வந்துடும் மேக்சிமம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாட்டு இனம் தாங்க இதெல்லாம்.
அருமையாக இருக்குது பாருங்கள். பறவைகளோட சத்தம், அமைதி. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டேம் இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் தாங்க. இந்த வாகை நாராயண மரத்தோட ஃப்ளவர்ஸு. ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை. இங்கே ஒரு இளநீ வச்சுருக்காரு ஒரு அண்ணன். நீங்கள் ஊட்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மசனகுடி வருவீங்க. வரும்போது மசனகுடியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜுக்கு ஒன் டைம் ஆகுது வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பண்ணியிருந்தால் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், வல்ச்சர்ஸோடது. பாரு கழுகுகளின் வாழ்விடத்திற்கு வந்துள்ள உங்களை வரவேற்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 200 வல்ச்சர்ஸ் தாங்க இருக்குது. பிணந்தினி கழுகுகள் அப்படிம்பாங்க. அந்த கழுகுகள் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் தாங்க வனப்பகுதிக்குள்ளே கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு கழுகு இனம். எவ்வளோங்கய்யா? லோக்கல் கருவாது. சரி, ஒன்று கொடுங்க. சசினா வாங்கண்ணா. ஒரு தண்ணியை சாப்பிட்றோம். தண்ணியாக கொடுங்க. எல்லாம் எங்கேருந்து வாங்குறதுங்கய்யா? இங்கே தாசனா இதில் கர்நாடகாவிலேருந்து. லோக்கல் மேலே பார்த்துக்கிட்ட தாசனா. சரிங்கய்யா. அவங்க மட்டும். இந்த டேமுக்கு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு தான் பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணைக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குங்க. இந்த பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம் பார்த்தாச்சு அப்படின்னா எல்லாமே கர்நாடகா கிராமங்கள் தான். இங்கே இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் கர்நாடகாவை சேர்ந்தவங்க. நீங்கள் கன்னடமா? கர்நாடகா தான். சரிங்க சரிங்க. சின்ன வயசுல எப்படி ரோட்லேயே நடந்து போயிட்டு வருவீங்களா கர்நாடகா, இல்லை காட்டு வழியாக போயிட்டு வருவீங்களா? அப்படியா? ஷார்ட்கட்டில் போயிட்டு வருவீங்க சின்ன வயசில். உங்கள் சொந்தம்லாம் அங்கே இருக்காங்களா? அங்கே தெரியல, ஊரில் இருக்காங்க. அப்படியா? அதான் உங்கள் சொந்தம். ஃபர்ஸ்டெல்லாம் இப்படியே நடந்து போயிட்டு வந்துடுவீங்க. இப்போல்லாம் போக முடியாதுங்கிறதுனால ரோடு வழியாக போயிட்டு அப்படியே வருவீங்க. இப்போ எங்கே போனாலும் வண்டி. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சசினா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்த தான் பார்க்க போகிறோம். இதான் பாருங்கள், கால்வாய் இது. இது வந்து இந்த கால்வாய் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொண்டதுங்க. இங்கேருந்து இது வந்து பைக்காரா, அதுக்கடுத்து கீழே அடியில் அந்த மலை அடிவாரம் சிங்காரா வந்து சிங்காரத்தில் வந்து நீர்மின் நிலையத்தில் கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் மரவகண்டி அப்படிங்கிற இடம் இது மசனகுடியில் இருக்குது. ஸோ அங்கே பவர் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக அங்கே மாயார் வரும். இந்த மாயார் இந்த டேம் ஆகட்டும் இந்த கால்வாயாகட்டும் ரெண்டுமே வந்து ஒரு செயற்கையான ஒரு இதுதான். இயற்கையாக வந்து இங்கே அமையலை. பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த இடத்துல டேமை வந்து அமைச்சு இங்கேருந்து இந்த பள்ளத்தாக்கு கீழே இருக்கக்கூடிய மாயார் பள்ளத்தாக்கு சரிவான பகுதி அங்கே அந்த தண்ணியை கொண்டு போனோம் அப்படின்னா அதோட வேகத்தில் நீர்மின் நிலையம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க வந்து இங்கே கொண்டு போயிருக்காங்க. எப்போ பாருங்கள், ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே வந்து மாயார் நீர்மின் நிலையம் அமைந்திருக்கனால அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்கள ஸ்டாஃப்ஸோட குவார்ட்டர்ஸுங்க இது எல்லாமே. இது எல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது தான். அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் கட்டியிருக்காங்க, ரெனோவேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க.
ஸோ போயிட்டு டேமை பார்ப்போம், இந்த சைடு வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு செயற்கையான டேம் பா, செமையாக இருக்குங்க. அழகா சொர்க்கமாட்டம் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மலைத்தொடர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடநாடு எஸ்டேட், இந்த மூலையில் கொடநாடு எஸ்டேட்டு, ஊட்டி, பைக்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மலை மேலே. அங்கேருந்து தான் பைக்காராலேருந்து கடைசியாக இங்கே வந்து மாயார் ஆற்றுல போயிட்டு இந்த டேமில் இருந்து அப்படியே அந்த சரிவில் போயிட்டு இந்த பள்ளத்தாக்கில் தான் மாயார் ஆறு இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்து பிரிக்குது. பவானியில் போயிட்டு அந்த காவேரி அந்த ஆற்றோட இந்த மோயார் ஆறு வந்து கலக்குதுங்க. ஸோ அவ்வளோ லென்த்தான ஒரு ஆறு தான் இந்த மாயாறு. இது வற்றாத ஜீவநதி. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த மாயார் ஆற்றுல பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அரிதான மீன் இனங்களும் இருக்குது. பெல் மீன் அப்படிம்பாங்க. அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீனே வந்து 200 கிலோலாம் வரும். ஆற்றுல உள்ள மீன் 200 கேஜி வருங்க. அந்த மீன்லாம் வந்து இந்த ஆற்றுல வந்து வளருது. அதெல்லாம் வந்து ஒரு இப்போ பிடிச்சோம் அப்படின்னா ஒரு டைகரை வந்து கில் பண்ணுறதுக்கு உண்டான சட்டங்கள் வந்து நம்ம மேலே பாயுங்க. அந்த மாதிரியான அபூர்வமான மீன் இனங்கள்லாம் இந்த ஆற்றுல வாழுதுங்க. ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி இங்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் சர்ச்சு. இன்னைக்கு சண்டே. ஸோ இதுக்கு மேலே அங்கே ஒரு புதுசாக கட்டின சர்ச் இருக்காங்க, எல்லாம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால இங்கே எவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே ப்ரே பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இங்கே தேட்டர்லாம் இருந்துச்சாம்மா. இப்போ அந்த தேட்டர்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு இருந்தது அப்படின்னாங்க. உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. ஒரு மேலெல்லாம் பாருங்கள் இன்டீரியரும் இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருளர் ட்ரைப் வாழக்கூடிய பூதநத்தம் அப்படிங்கிற கிராமத்தை தாங்க போய் பார்க்க போகிறோம். இந்த கிராமம் தான் தமிழ்நாட்டிலே கடைசி கிராமம் அப்படின்னு சொல்லாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கர்நாடகா தாங்க இதோட எல்லையே. இந்த கிராமம் பார்த்திங்கன்னா முக்கியமாக கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய மோயார் பள்ளத்தாக்கு ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த ஓரத்தில் கடைசி அதோட விளிம்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. ஃபைனலாக பூதநத்தம் கிராமம் வந்து அடைஞ்சாச்சுங்க. ஸோ இதான் அந்த கிராமம். எல்லாமே பாருங்கள், மலை மாடுகள்லாம் ரெடியாக இருக்குது மேய்ச்சலுக்கு போகிறதுக்காக. கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறையா அவங்களுக்குன்ட்டு வீடுங்க. ஸோ அப்புறம் தமிழ்நாடு அரசோட உழவு சாதன பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அக்ரிக்காக. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தான் இவங்களோட பொருளாதாரங்கிறது கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களோட பொருளாதாரம். இந்த கிராமந்தான் மாயார் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி கிராமம். இதுக்கு அந்த சைடு கர்நாடகா தாங்க.
இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிராமம் இப்படி தாங்க இருந்தது. இது ரொம்ப பாழடைஞ்சு போச்சு. இங்கே யாரும் வசிக்கிறது இல்லை. இது கீழே உள்ள கிராமம். எல்லாருமே மேலே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வில்லேஜ் எக்ஸ்ப்ளோரிங் வில்லேஜ் விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இனிமையான அருமையான பயணத்தில் கிராமத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. நல்லது கெட்டது இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத எதாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நான் விரும்புகிறேன். தேங்க்யூ கைஸ். பை.